ஹாய்ங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடான அருள்மிகு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில் பற்றி தாங்க. சென்னை சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குங்க. லோக்கல் ட்ரெயினில் நீங்கள் திருத்தணிக்கு போகணுன்னா 2.5 ஹவர்ஸ் ஆகுங்க. அதுவே நீங்கள் சூப்பர் ஃபாஸ்ட்டில் போகிறீங்கன்னா 1 ஹவர்லேயே ரீச் பண்ணிடலாங்க. லோக்கல் ட்ரெயின் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 25 ரூபா தாங்க. அதுவே சூப்பர் ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே நீங்கள் பஸ் மூலயமா ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கோயம்பேட்டிலேருந்து ஏர்லி மார்னிங் 97 திருத்தணி பஸ் நிறையவே அவைலபிள் இருக்குதுங்க. அதுவும் ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 2.5 ஹவர்ஸ் ஆகுதுங்க. நம்ம இப்போ எப்படி போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா 2 வீலரில் தாங்க. ஜாலி ட்ரிப்புங்க. நடைபாதையாக நீங்கள் திருத்தணி போனீங்க நடந்து பண்ணியிருப்பாங்க. அப்படி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கான பயண நேரம் 18 to 19 ஹவர்ஸ் ஆகுதுங்க. காவடி தூக்கிட்டு பைக்கில் போயிட்டு இருப்பாங்க. கோயிலோட அடிவாரம் ரீச் ஆகிட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் நடந்தே வந்துட்டுருக்காங்க. நம்ம முருகர் மேலே அவ்வளோ பக்திங்க. இங்கே தெரியுது பாருங்கள், இதுதான் நியூ பஸ் ஸ்டாண்டு. இன்னும் ஓப்பன் பண்ணல. நீங்கள் இனிமேல் பஸ் வந்தீங்கன்னா இங்கே தான் இறங்க. கோயில் ரீச் ஆகிட்டோங்க. திருத்தணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் கோயிலை ரீச் பண்ண 2 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி தாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் 2 கிலோமீட்டர்ஸுங்க. நீங்கள் ஆட்டோவும் இருக்குங்க. ஆட்டோவுக்கு 150 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. 10 மினிட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். அதுவே நடந்து வரீங்கன்னா 1/2 ஹவர் நம்ம நடக்கிற மாதிரி இருக்குங்க. இதோ நம்ம இப்போ போயிட்டுருக்க நேர் ஆப்போசிட்டில் தாங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம மலைக்கிட்ட போயிட்டுருக்கோம். கோயில் நிர்வாகத்தோட ரூம்ஸே இங்கே அவைலபிள் இருக்குங்க. ப்ரைவேட் ரூம்ஸும் இங்கே நிறைய அவைலபிலிட்டி இருக்குங்க. அப்படி இல்லை எங்களால் ரூம் எடுக்க முடியலன்றவங்களுக்கு தனியாக குளிக்கிற ரூமும் இருக்குங்க. நாங்கள் விசாரித்ததில் இங்கே 300ஸ்லேருந்தே ரூம் அவைலபிலிட்டி இருக்குங்க. நீங்கள் இந்த திருத்தணி மலையை இந்த படிக்கட்டு மூலியமாகவும் போய் ரீச் ஆகலாங்க. நிர்வாகத்துடைய பஸ் மூலியமாகவும் போகலாங்க. நிர்வாகத்தோட பஸ்ஸே உங்களை மலைக்கு மேலே கொண்டு சென்று விட்டுருவாங்க. உங்களோட ஓன் வெஹிக்கிளும் மலைக்கு மேலே அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் ஃபெஸ்டிவல் டைமில் வந்தீங்கன்னா வெஹிக்கிளுக்கு அலோவ் கிடையாதுங்க. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வழியாக தாங்க போயிட்டுருக்கோம். நடந்தே போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இடம் தாங்க முடி காணிக்கை செலுத்தும் இடம். மொட்டை அடிக்கிற இடங்க. ஃப்ரீ தாங்க மொட்டை அடிக்கிறதுக்கு. இப்போ பாருங்க ரூம் ஸ்டார்டிங் ஃப்ரம் பர் ஹெட் 250 ருபீஸ்ன்னு போட்டுருங்க. படிக்கட்டு வழியாக மலை வழி பாதைக்கிட்ட நெருங்கிட்டோங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம கோமாதா தரிசனம், அதுக்கு அன்னக்குட்டியோட தரிசனம் சேவிச்சுக்கோங்க. இதோ இங்கேருந்து தெரியுது பாருங்கள், இதுதாங்க படிக்கட்டு போகிற வழி. திருத்தணி முருகனுக்கு அரோகரா அரோகரா முதல் படியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க. திருத்தணி மலையோட படிக்கட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா 365ங்க. இந்த படிக்கட்டு வருடத்தோட 365 நாட்களை குறிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆங்கில வருடப்பிறப்புக்கும், அதாவது டிசம்பர் 31 அன்று இரவிலிருந்தே இந்த 365 திருப்படிகளுக்கும் சிறப்பு பூஜை பண்ணுறாங்கங்க. இந்த திருப்படிகளை நம்ம ஏறும்போது திருப்புகழ் பாடலை பாடிக்கொண்டே ஏறது சிறப்பு வாய்ந்ததாக இங்கே கருதப்படுதுங்க. இதோ நம்ம கோயிலோட
குமார தீர்த்தம் எனும் சரவண பொய்கையே நெருங்கிட்டோங்க. இந்த குமார தீர்த்தத்தில் நீராடிட்டு பின்பு நம்ம திருத்தணி முருகரை தரிசிக்கணுங்க. எவ்வளோ காவடி சுமந்து கொண்டு வராங்க பாருங்க, பார்க்கறதுக்கே அப்படியே அந்த உடம்பெல்லாம் சிலுக்குதுங்க. திருக்கோயிலோட குளத்தை சேவிச்சுக்கோங்க. திருத்தணி முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. நம்ம திருத்தணி முருகருக்கு எவ்வளோ காவடிகளை சுமந்து பக்தர்கள் இங்கே அவங்களுடைய நன்றி கடனை செலுத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம இந்த திருத்தணி கோயிலுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, கர்நாடகா, ஆந்திரா போன்ற பல வெளி மாநிலத்திலிருந்தும் இந்த கோயிலுக்கு வராங்கங்க. நம்ம திருக்கோயிலோட ராஜகோபுரம் தெரியுது பாருங்கள், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம முருகரோட 6 படை வீடில் இந்த திருத்தணிகை மலை பார்த்திங்கன்னா 5ஆம் படை வீடுங்க. இதுக்கு திருத்தணி மட்டும் இல்லாமல் திருத்தணிகை மலை என்ற சிறப்பு பெயரும் இருக்குங்க. சூரபத்மனுடன் போர் புரிந்த முருகர் சினம் தணிந்து இங்கு வந்து அமர்ந்ததனால் திருத்தணிகை மலை என்று அழைக்கப்படுதுங்க. அவருடைய அலங்காரத்தப்ப மட்டுமே வேல் வைக்கிறாங்கங்க. இந்த திருத்தலத்துக்கு மற்றும் ஒரு சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வள்ளி அம்மைய மனம் புரிந்த இடம் தாங்க இந்த திருத்தணி. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க நம்ம திருத்தணி முருகருக்கு யானை தாங்க வாகனமாக இருக்குது. எல்லா கோயிலும் பார்த்திங்கன்னா மயில் வாகனமாக இருக்கும், ஆனால் இந்த திருத்தணி கோயிலில் யானை வாகனமும் அமைந்திருக்குங்க. நம்மளுடைய முருகரோட கோயில் எல்லா கோயிலில் பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் நடைபெறுங்க, ஆனால் இந்த திருத்தணி கோயிலில் சூரசம்ஹாரம் நடைபெறாதுங்க. ஏன்னா நம்ம முருகர் சூரபத்மனை வதைத்து இங்கே சினம் தணிந்து அமர்ந்ததுனால இங்கே சூரசம்ஹாரம் நடக்காதுங்க. அதுக்கு பதிலாக 1000 கிலோ மலர் கொண்ட மலர்களால் புஷ்ப அலங்காரம் நடைபெறுங்க அன்னைக்கு. இந்த திருக்கோயிலோட கருவறை பார்த்திங்கன்னா 1,00,000 ருத்ராட்சத்தால் ஆனதுங்க. ஆடி கிருத்திகை மற்றும் ஆங்கில வருடப்பருப்பு வெகு விமர்சையாக இங்கே கொண்டாடப்படுதுங்க. நம்ம அருணகிரிநாதர் பார்த்திங்கன்னா இத்திருத்தலத்திற்கு பல திருப்புகழ் பாடியிருக்காருங்க. நம்ம வேல்மாறல் பாடலுக்கு உரிய தலங்க. இந்த திருமலை மேலேயே நம்மளுக்கு கிளாக் ரூம்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்க இடம் எதுனா, நம்ம பஸ்ஸு வழியாவோ இல்லை வெஹிக்கல் வழியாவோ வர வழிங்க. ஒரு இடங்களுக்கு நம்ம போகும்போது அதோட வரலாற்றை பற்றி